வெட்கமடையாதபடிக்கு செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். சங்கீதம் 31:1. இந்த வார்த்தையை ஒரு தாசன் கர்த்தர்கிட்ட சொன்னார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி எனக்கு செய்வீராக. அப்போ அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில வெட்கத்தை கொண்டு வந்துடுற மாதிரி இருக்கலாம். நடக்கலன்னா என்ன ஆகுறது? கர்த்தரை பிடித்து கொண்டிருக்கிறோமே, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் அது சுலபமா கிடைக்கிறது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாதையிலையும் இந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற நாம் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை. கர்த்தரை சார்ந்திருக்கிற நாம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அப்ப அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி எனக்கு செய்வீராக. ஏன் தெரியுமா? நான் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை எதுவும் கிடையாது. என்னுடைய நம்பிக்கை என்னுடைய சொந்த திறமை மீதோ, என்கிட்ட இருக்கிற பலம் மீதோ எது ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய பெற்றோர் மீதோ, எனக்கு இருக்கிற ஆஸ்திகள் ஐஸ்வர்யத்தின் மீது இல்லை. என்னுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நீர்தான் என் நம்பிக்கை. நீரே எனக்கு எல்லாமானவர். நீர் என்னை நடத்துகின்றவர். நீர் என்னை போஷிக்கிறவர். நீர் எனக்கு சகலத்தையும் செய்கிறவர். என்னுடைய நம்பிக்கை உங்க மேலதான் ஆண்டவரே. நான் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். உண்மை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மை சார்ந்து கொண்டிருக்கேன். உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்படி அவரை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை, ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை, ஒரு நாளும் விளர்ச்சி அடைவதில்லை. கர்த்தரே நம்மை நடத்துவார். கர்த்தரே நம்மை போஷிப்பார். கர்த்தரே உங்களை வழி நடத்துவார். அது போல ஒரு இடத்திலுமே நீங்க வெட்கமடைவதில்லை, நீங்கள் தலை குனிந்து நிற்பதில்லை, நீங்கள் அவமானப்படுவதில்லை. என உங்களை நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு போஷிக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால சோர்ந்து போகாதீங்க, பலவீனம் அடையாதீங்க. அவரே உங்களை நடத்துவார். அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை அவரே செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அதனால நான் வெட்கப்பட்டுவனும், நான் சோர்ந்து போயிடணும் இல்லை. நீங்க வெட்கமடைவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலை ஒருவேளை பெருசா இருக்கலாம், ஒருவேளை வெட்கப்படுற மாதிரி இருக்கலாம். நீங்க அது கிட்ட போவீங்களே தவிர உங்களுக்கு வெட்கம் வராது. நீங்கள் தலை குனிந்து ஒரு இடத்துல போய் நிற்பதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலையை நிமிர்த்துகிற தேவனா இருக்கார். ஒருபொழுதும் நீங்கள் தலை குனியும்படி தேவன் உங்களை விட மாட்டார். நீங்க வெட்கம் அடையும்படி தேவன் செய்ய மாட்டார். அவர் அழகாய் வித்தியாசமாய் நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து எல்லா காரியங்களும் வரும்படியாக தேவன் உங்களுக்காக தயவு செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மகா பரிசுத்தர். மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவரா இருக்கார். அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் வாழ்க்கையில எது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்க போய், ஆண்டவர் இதை உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பாயிண்ட் பண்ண முடியாது. அவரால் எல்லாமே செய்ய முடியும். சகலத்தையுமே செய்கிற ஆண்டவரா இருக்கார். அதனால அவரை பிடிச்சு பிடிக்கும் பொழுது, அவரை உறுதியாய் பிடிக்கும் பொழுது நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. நீங்கள் அவரை நம்பிக்கொண்டிருப்பது சரியான பாத். இது சரியான பாதை. இது நீங்க சென்று கொண்டிருக்கிற இந்த பாதை தான் நேர்மையான சரியான பாதையா இருக்கிறது. இந்த பாதையை கர்த்தர் விடாமல் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். கர்த்தர் அந்த பிரச்சனை உங்களுக்கு விடுதலை செய்வார். உங்களுடைய கால்கள் போய் சிக்கிக்கொள்ளாதபடி, நீங்க அவமானப்படாதபடி, நீங்க உங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் நடத்த போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அழகாய் நடத்துவார். திருப்தியாய் நடத்துவார். தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பிரச்சனை சூழ்நிலை மனிதர்களால் ஏற்படுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் பதரை போல தேவனாக்க போதுமான ஆண்டவராக இருக்கார். உங்களுடைய விசுவாசம் அது எல்லாமே செய்து முடிக்கும். அதனால நம்பிக்கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். ஒரு காலம் தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, வழியில விட்டுட்டு போகிறது அவள் அல்ல, கடைசி நிமிஷத்துல என்ன முடியாதுன்னு சொல்ற நபர் அல்ல. அவர் அந்த கடைசி நிமிஷத்துல இருந்தா உங்களுக்கு காரியத்தை துவங்க செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். அதனால சோர்ந்தே போகாதீங்க. அவரை நம்பிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதிகள். அதனால சோர்வு வேணாம், வசதிகள் வேணாம். ஆண்டவரே உண்மை நம்பிக்கொண்டிருக்கேன். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இப்ப நீங்க அதிசயத்தை செய்த அந்த காரியங்கள் வாய்க்கப்படும் அப்படின்னா தேவன் அதற்கும் இன்றைக்கு கட்டாயம் உங்களுக்கு அதிசயம் செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அதிசயமாய் காரியங்களை சந்திப்பார். அதிசயமாய் தேவைகளை சந்திப்பார். அதிசயமா எல்லாவற்றையுமே உங்களுக்கு சந்திக்க தேவன் போதுமானவரா இருக்கிறார். இப்போ வருஷ நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அதிசயங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். விசுவாசத்தோட அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட இப்போ நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
மகிமையிலே வாசம் செய்வேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் கூட இருப்பவரே, எல்லாவற்றையும் செய்பவரே, அபிஷேக நாதனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப அநேக பிள்ளைகளும் விசுவாசத்துமே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தரே அடைக்கலம், கர்த்தரே எனக்கு எல்லாமும் ஆனவன்னு சொல்லிட்டு உண்மை விசுவாசத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தில் உடனே ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவராக. உண்மை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையை கனப்படுத்துவீராக. ஒரு அற்புதங்களை செய்வீராக, ஒரு அதிசயங்களை செய்வீராக. அற்புதம் செய்வேன் தேவனே, அதிசயம் செய்வேன் தேவனே. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் சத்துவம். நீர் எனக்கான எல்லாமும் செய்து முடிக்கும் ஆண்டவராக இருக்கிறீரே. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோர்வடையக்கூடாது. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பலவீனம் அடையாதபடி அவர்களை திருப்தியாய் அழகாய் நடத்துவீராக. செவியான பாதைகளை நடத்துவீராக. அழகாய் சீராய் நடத்துகிறார்களே. அவர்கள் தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே சந்திக்கப்படுவதாக. அவருடைய குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே நீக்கப்படுவதாக. வலிகள் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே நீக்கப்படுவதாக. நீங்க நீக்குங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அழகழகாய் சந்திங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியம் தேவையோ அதை செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலோசனை கொடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபத்தை எல்லாம் கேட்டு பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அதிசயம் செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அதிசயம் வேணும்னா அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, பெரிய காரியங்களை ஜனங்களுக்காக செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவர்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் இயேசுப்பா. அவர்கள் வெட்கமடையக்கூடாது. அவர்கள் வெட்கமடைவதே இல்லை ஆண்டவரே. அதனால நீங்க இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறாங்க. அவர்கள் அதிசயம் நடக்கலாம், அவர்கள் வெட்கப்பட்டு போய்விடுவாங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்துமே விசுவாசத்துக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அதிசயம் நடைபெறுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.